சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல் அடிக்கிற வருஷம்னு தான் சொல்லணும். எல்லா ராசிக்காரர்களுக்குமே கிரகங்கள் நல்ல அமைப்புகளை செஞ்சிருதில்ல. போன ஒரு தடவை பார்த்தீங்கன்னா கண்டகச்சனின்னு சொல்லப்படக்கூடிய 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார். உங்களில் நிறைய பேருக்கு உடல்நிலை சரியில்லை, பணம் சரியில்லை, பொருளாதார நிலைமைகள் சரியில்லை, கணவன் மனைவியிடையே ஒரு மாதிரியான உறவு அமைப்புகள் சரியாக இல்லாமல் கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் போன்றவைகள் இருந்தன. நட்புகள் கை கொடுக்கல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம கையே நமக்கு உதவி என்கின்ற அமைப்பாக சிம்மராசிக்காரர்கள் அவர்களுடைய வேலையை அவர்களே பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருந்தன. இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 21ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்குது. உண்மையிலேயே கோச்சார ரீதியாக சாதகமற்ற தன்மைகள் 7.5 சனியை விட அஷ்டம சனி தான் கொஞ்சம் கடுமையான அமைப்பாக இருக்கும். அதுக்காக எல்லாருக்கும் அஷ்டம சனி கெடுதல்களை செஞ்சிடறது இல்லைங்க. ஒரு 90%, அதாவது சந்திரன் பாவத்துவமாக இருக்க பிறந்தவர்கள், தேய்பிரையில் இருக்க பிறந்தவர்கள், அமாவாசையை நோக்கி நெருங்கி இருக்க பிறந்தவர்கள், பிறந்த ஜாதகத்தில் சந்திரன் ராகுவோடு கேதுவோடு சனியோடு இணைந்திருக்க பாவத்துவமாக இருள் தன்மையோடு இருக்க பிறந்தவர்களுக்கு அஷ்டம சனி இருக்கின்ற தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கத்தாங்க செய்யும். 2025 பணம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏமாறுறதுக்கான அமைப்புகள் இருக்குது. அகலக்கால் வச்சிடாதீங்க. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறது என்பது கண்டிப்பாக செல்லுபடியாகாது. நீங்களா வேலையை விட்டுற வேண்டாம், நீங்களா புதிய தொழில் ஆரம்பிச்சிட வேண்டாம், தெரியாத ஒன்றை செய்ய வேண்டாம். ஒரு மாமன் மச்சான் கூட சேர்ந்து இதை செஞ்சேன் அதை செஞ்சேன், என் காசு மட்டும்தான் அவருக்கு தான் நல்லா தெரியும், அவர் ஷேர் மார்க்கெட்டில் இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார், ₹1 போட்டால் ₹100 ஆக்கிடுவார். இந்த மாதிரி அடுத்தவரை பற்றிய மிகை மதிப்பீடு போன்ற தன்மைகள் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் இறங்கக்கூடாது. குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா நம்மளை பற்றி ஒரு மாதிரியான ஒரு அபிப்பிராயம் அப்படி இப்படின்லாம் இருக்கும். அஷ்டமச்சனி சில நேரங்களில் 2025 2026 அஷ்டமச்சனி. இதில் பூர நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கொடுத்து வச்சவங்க. 2025ஆம் ஆண்டு மகம் நட்சத்திரக்காரர்களை தான் போட்டு வாட்டி எடுக்கும். அஷ்டமச்சனியாக இருந்தால் கூட நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் கடுமையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். அந்த அமைப்பின் அடிப்படையில் 2025ஆம் ஆண்டு மகம் நட்சத்திரக்காரர்கள் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹெல்த் விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்கிட்டையாவது ஏமாறுறது, முக்கியமாக அந்த வேலை வாங்கி தரேன்னு யாருன்னா கேட்டாங்கன்னு வைங்க, இந்த பக்கம் அப்படியே திருப்பிக்கிட்டு அப்படியே போயிடுங்க. இந்த மாதிரியான பண விஷயத்தில் மட்டும் மிக கவனமாக, யாரையும் நம்ப தேவையில்லாத அளவில் அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் 2025ஆம் ஆண்டு.